அண்ணியாக இல்லாமல் அன்னையாக 40 வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரம் செய்யும் பிரேமலதா விஜயகாந்த். விஜய் பிரபாகர் மட்டும் எனக்கு மகன் கிடையாது, 40 வேட்பாளர்களுமே எனக்கு மகன்தான். பிரேமலதா விஜயகாந்த் உருக்கம். 2024 தேர்தலில் தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து வருகிறது. இந்த தேர்தலில் தேமுதிக வேட்பாளர்களுக்கு மட்டுமின்றி கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் சூறாவளியாய் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்து வருகிறார். தேனி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் நாராயணசாமியை ஆதரித்து போடி, பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரேமலதா விஜயகாந்த் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். பெண்களும் ஆண்களை என்கிட்ட கேக்குறாங்க, ஏன் விஜய் பிரபாகருக்கு நீங்க போகலையா, நீங்க போய் பிரச்சாரம் பண்ணலையா? நான் என்ன சொன்னேன், விஜய் பிரபாகர் மட்டும் என் புள்ள இல்ல, 40 தொகுதிகளில் இருக்கும் அத்தனை வேட்பாளர்களுமே என் அன்பு சகோதரர்கள் தான், என் பிள்ளைகள் மாதிரிதான். அதனால ஒரு அண்ணியா இல்லாம ஒரு அன்னையாக இன்னைக்கு 40 தொகுதி வேட்பாளர்களும் உறுதியாக வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோட அனைத்து 40 தொகுதிகளுக்கும் சென்று இன்னைக்கு தேனி பாராளுமன்றத்துல உங்க முன்னாடி நிக்கிறேன். மக்களே, நீங்க இங்கதான் பாக்குறீங்க, நான் தமிழ்நாடு முழுக்க போய் களத்தில் பார்த்து விட்டு வந்திருக்கிறேன். இந்த கூட்டணி ஒட்டுமொத்த மக்கள் விரும்பும் கூட்டணி, ஆர்ப்பரிக்கிற ஒரு கூட்டணி. ஒட்டுமொத்த தமிழ்நாடே இந்த கூட்டணியை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். திமுக மேல இருக்கின்ற வெறுப்பும் பாரதிய ஜனதாவை அகற்ற வேண்டும் என்ற அந்த குறிக்கோளோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை என் தாய் குலங்களும் தொண்டர்களும் மக்களும் விரும்பும் ஒரு கூட்டணியாக, ஒரு மகத்தான கூட்டணியாக இதை மக்கள் போற்றுகிறார்கள். அதே கூட்டணி தர்மத்தோட அனைவரும் இணைந்து நாம் வேலை செய்ய வேண்டும். இன்னைக்கு எதிரணியில இருப்பவர்கள் 7 பேர் 8 பேர் கூட்டணி, அதான் பெருசுன்றாங்க. கிடையவே கிடையாது. 7 பேர் பெருசா அப்படின்னா அது ஒரு வானவில் கூட்டணி, அலங்காரமாக தெரியும். ஆனா எப்படி வானவில் வந்தவுடனே மறைந்து போதோ அந்த மாதிரி மறைந்து போகும் கூட்டணி அது. ஆனால் இந்த 4 கூட்டணி பலமான கூட்டணி, நாளை வெற்றி சரித்திரத்தை படைக்க போகும் கூட்டணி. 4னாலே ராசிதா. ஏடிஎம்கே 4 எழுத்து, டிஎம்டிகே 4 எழுத்து, எஸ்டிபிஐ 4 எழுத்து. தேர்தல் முடிவுகள் வரப்போவதும் ஜூன் 4. எனவே இந்த 4 கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். ஒரு கட்சிக்கு எது அங்கீகாரம், இரட்டை இலை சின்னம் எங்கு இருக்கிறதோ அதுதான் அந்த கட்சிக்கான அங்கீகாரம். இன்னைக்கு அவங்க எல்லாம் எது வேணாலும் பேசட்டும், இன்னைக்கு சின்னம் எங்க இருக்கிறதோ அதுதான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால அனைவரும் எங்க சின்னம் இருக்கோ அந்த வேட்பாளருக்கு உங்கள் வாய்ப்பை அண்ணன் வி.டி. நாராயணசுவாமி அவர்களுக்கு தந்து மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன்.